ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் அந்த சூனியக்காரியை அடித்து போட்டுட்டு அந்த டூப்ளிகேட் ஷாது வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். நேராக எங்கே போகிறான்னு பார்த்தா அங்கே ஒரு பார் இருக்குது. அதை இவன் பார்த்துட்டான். நல்லா சாப்பிட்டாச்சு, திருப்தியாக பாட்டியும் கொண்டாடியாச்சு. சரக்கு இல்லைனா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு அந்த பாருக்குள்ளே போயிட்டு இருக்கான். இதை அந்த பக்கமாக வந்து நம்ம ஆகிலும் பார்த்துட்றான். அவன் வந்து பள்ளிவாசலுக்கு போயிட்டு அப்போ தான் வரான் போல். ஸோ அவன் அதுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு ஷாது என்ன பாருக்கெல்லாம் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் பின்னாடியே அந்த பாருக்குள்ளே போயிட்டு இருக்கான். அவன் போகிறத இந்த சூனியக்காரி பார்த்துடுறா. அவள் பார்த்துட்டு என்ன ஆகிலும் ஷாது இப்போ ஒரே இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, ஆகில் மட்டும் இந்த ஷாதை பார்த்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் அந்த பாருக்குள்ளே போயிட்டு இருக்கா. அந்த பையன் என்னடானா பாருக்குள்ளே வந்த உடனே சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பாருக்குள்ளே ஒரு பொண்ணுமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா தெரியுமே, நம்ம நாகினி சீரியலோட ஹீரோயினி தான். அந்த பொண்ணை பார்த்துட்டு இவன் சும்மா விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு கூட போயிட்டு நல்லா குஜாலா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இதை நம்ம ஆகிலும் பார்த்துட்டு என்ன இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இந்த சூனியக்காரியோ மெயின் ஆஃப் பண்ணிடுறா. அப்படியே அவள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டு தானாகவே ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் இவன் போய் பார்த்தா அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கான். இவன் உடனே போயிட்டு ஷாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவ்வளோ மும்பரமாக அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்பவும் விடாமல் ஷாதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்தா அவன் திரும்பி பார்க்கும்போது இவனை ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு நிற்கிது. அது வேற யாரும் இல்லை, அந்த சூனியக்காரி தான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டு வந்து நின்றுட்டு நம்ம ஆகில கூட டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பேரும் அங்கேருந்து போயிட்டு ஓரமாக உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனும் அவனை பார்க்கறதுக்காக போனால் ரெண்டு பேரும் மாறி மாறி தடுக்கிறாளுங்க. அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி அங்கேருந்து போயிடுறா. நம்ம நாகினி சீரியலோட ஹீரோயினி அவள் தான் வந்துட்டு இவன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி ஒரு சீரியல் நடிச்சிருப்பாங்க. அது என்ன சீரியல்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஐ திங்க் இந்த சீனில் இவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரேமில் பார்த்துட்டு தான் ரெண்டு பேரையும் ஜோடியாக ஒரு நாடகத்தில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அந்த கேப்பில் இந்த சூனியக்காரியோ அந்த சைக்கோ பைக்கிட்ட ஓவராக நெருக்கமாக இருந்துட்டுருக்கா. அவள் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால யார் என்னங்கிறது நம்ம ஆகிலுக்கு தெரியல. ஆனால் ஒரு பொண்ணு கூட ஷாது இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அவன் என்னடானா காலில் ஏதோ இன்ஜெக்ஷன் வச்சிருப்பா போல. அந்த சூனியக்காரி எப்படியாவது இந்த ஷாதை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நெருக்கமாக அவங்ககிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் காலில் வச்சிருக்க இன்ஜெக்ஷனை அவனோட தொடையில் குத்தி விட்டுறா. அடுத்த செகண்டே அவன் மயக்கமாகிட்டான். அப்படி மயக்கமானவனை அவன் இங்கேருந்து தூக்கிட்டு இங்கேருந்து போயிடுறா. இது நம்ம ஆகிலுக்கு தெரியலை. அவன் பார் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு எங்கே ஷாத் போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியவுமே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஆனால் இந்த சைக்கோ பையில சூனியக்காரி அவளோட ரூமுக்கு தான் தூக்கிட்டு வந்திருப்பா போல். ரூமில் வந்து அவனை படுக்க வச்சுட்டு அவன் காலில் போட்டிருக்க ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஆகிலோ ஷாத் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ரூம் டோரை தட்டிக்கிட்டு இருக்கான். ஷாதுமே ரூமில் தான் இருக்கான். அவன் போயிட்டு டோரை திறக்க போனால் நான் போய் திறக்கிறேன், நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜன்னத்தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறா. ஷாத் எங்க அவர் நல்லா இருக்காரான்னு கேட்டால் அவரை பற்றின கவலை உங்களுக்கு எதுக்கு, அவரை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன்ல, உங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்களோட மனைவி பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த சூனியக்காரி தான் வந்து நின்றுட்டுருக்கா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்தில் இந்த சைக்கோப்பையை கண்ணு முழிச்சு பார்க்குறான். அந்த சூனியக்காரி தான் வந்துட்டுருக்கா. வாவ், என்ன ஒரு அற்புதமான காட்சி! காலங்காத்தில் இப்படி ஒரு அழகான பொண்ணை பார்க்குறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசினா என்னை பற்றி யார் என்னன்னு தெரியாமல் நீ ரொம்ப ஓவராக தாண்டா துள்ளுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் பேசிட்டு சரி வா இங்கேருந்து கிளம்பலாம் யாரும் பார்க்குறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு கீழே போனால் இப்போ ஈத் முபாரக் தானே இன்னைக்கு. ஸோ அதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க போல். நம்ம ஷாதுமே அந்த பக்கமாக தான் வந்துட்டுருக்கான். இதை அவங்க ரெண்டு பேரும் மாடியிலிருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஷாது போயிட்டு ஆகில் கிட்ட ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கான். அவனும் பதிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நேற்று நைட்டு நீங்கள் பாரில் இருந்தீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்டா என்ன பார்லையா, நான் இப்போ பாருக்கு போனேன், நான் வீட்டில் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு இவன் கண்ணையே நம்ப முடியல. இல்லையே நான் உங்களை நேற்று பாரில் பார்த்தனே அப்படின்னு சொன்னால் காமெடி பண்ணாதீங்க ஆகில், இன்றைக்கி ஏப்ரல் ஃபுல் டே ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ஈத் முபாரக், ஸோ காமெடி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஆகிலுக்கோ ஒன்றுமே புரியலை. இந்த பக்கம் நம்ம சனமோ லத்தீஃப்க்கு ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்துட்ருக்கா. அப்போ தான் நம்ம ஷாதுமே அங்கே வந்துட்டான். அவங்ககிட்ட போயிட்டு இவளும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு என்னோட கிஃப்ட்டை எங்கே கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. கிஃப்ட்டு நான் ஈவினிங் தரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, நீங்கள் தான் நேற்று நைட்டு எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டீங்களே, இந்த வளையல பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, நேற்று நைட்டு நீங்கள் என் கையில் இதை போட்டு விட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த வளையலை காட்டிகிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் எப்போ வளையல் போட்டு விட்டேன் அப்படின்னு கேட்டால் நேற்று நைட்டு நீங்கள் தானே வளையல் போட்டு விட்டீங்க, மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு உங்களை நான் வித்தியாசமான ஷாதா பார்த்தேன், ஏன்னா நீங்கள் நேற்று நைட்டு நல்லா டான்ஸ் ஆடினீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் எப்போ ஜன்னத்து உனக்கு வளையல் போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா அப்போ வந்து லத்தீஃபோ
அதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, நானே கொண்டு வந்து காட்டுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து வளையல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்தா இல்லையா, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. யார் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே, இல்லை இதுவும் நீங்கள் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கலாச்சிட்டு போயிடுறா. ஆனால் இவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேறு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் காலில் போட்டிருக்க அந்த ஷூவையுமே அவன் நோட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம நாசியா வந்து வீட்டுக்கு வந்துட்டா போல் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக அண்ணங்கிட்ட அவனும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஜன்னத்துமே வந்துட்டா. அவள் வந்து ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் நம்ம ஆஹில் கிட்ட சொன்னா, நாசியாவோ என்ன ஏதோ வெளியால் மாதிரி கேஷுவலாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இவளும் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஆஹில போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஹக் பண்ணுற அந்த கொஞ்ச நேரத்தில் இவளுக்கு ஒரு கனவு மாதிரி வந்துட்டு போகுது. அந்த கனவுல நம்ம ஷாத் கூட டூயட் பாடுற மாதிரி ஒரு கனவு. பட் அந்த கனவுக்குள்ளேயுமே நம்ம ஆஹில் தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அதாவது கனவுக்குள்ளே கனவு வருது, அந்த கனவுக்குள்ளேயுமே ஆஹில் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால அவள் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் சூனியக்காரி அந்த சைக்கோ பையில நூர்ஜஹான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. அவனை பார்த்துட்டு ஏன் கண்ணையே என்னால் நம்ப முடியலையே, நீ பார்க்கறதுக்கு அப்படியே ஷாது மாதிரியே இருக்க அப்படின்னு சொன்னா, என் கண்ணை எனக்கும் தான் நம்ப முடியல, ஏன்னா என் முன்னாடி 2 அழகிங்க இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கேப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் சொல்லி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவளும் வந்துட்டு ஒரு சீடியை கொடுத்து, இந்த சீடியில் இருக்கிறவன் தான் ஷாத், இவனை மாதிரியே நீ உன்னோட நட உட பேச்சு எல்லாத்தையுமே மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் எதுக்காக எவனோ ஒருத்தவன் மாதிரி மாறணும், எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, நான் என்னோடய ஷூவை கூட மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை பார்க்குறான். பார்த்தா வேற ஒரு ஷூவை வந்து போட்டுட்டு வந்திருக்கான். இவன் போட்டு வந்தது ரெட் கலர் ஷூ, ஆனால் இப்போ அவன் போட்டிருக்கிறது பிளாக் கலர் ஷூ. என்னோட ஷூவை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆயிருக்கும்னா, சூனியக்காரி அவசரமாக வானு கூப்பிடும் போது இவனும் தெரியாமல் அந்த ரெட் கலர் ஷூவை அங்கே விட்டுட்டு வேற ஒரு ஷூவை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான் போல. இப்போ உன்னோட ஷூவை நீ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா, அதை மட்டும் ஷாது பார்த்துட்டானா பெரிய பிரச்சனையாடு, ஏன்டா அப்படி எனக்கு தலைவலி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ திட்டிகிட்டு இருந்தா. அவனை வந்துட்டு இப்போ என்ன கெட்டு போச்சு, எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த சூனியக்காரியோ அந்த ஷூ மேட்ரை நான் பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு யாரும் பார்க்கறதுக்குள்ளே அந்த ஷூ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஷாத் வந்து அந்த ஷூவை பார்த்துட்டான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அதே ஷூ தான் இது யாரோடதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷூவையுமே இவன் போட்டு பார்க்குறான். பார்த்தா இவனுக்கு பர்ஃபெக்டாக அது ஃபிட் ஆகுது. ஆனால் இது என்னோடது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு கால் வருது. இவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். நூர்ஜஹான் வீட்டில் இன்றைக்கி ஒரு டின்னர் பார்ட்டி கொடுக்குறாங்களாம். அந்த பார்ட்டியில் பெரிய மாஃபியா கேங் கூட ஒரு டீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இவன் உடனே கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். அடுத்த சீன்லேயே பார்த்தா அந்த நூர்ஜஹானை கன் பாயிண்டில் அந்த ஷாத் வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். யுவர் அண்டர் அரெஸ்ட், உன்னோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், ஏமாந்துட்டல பயந்துட்டல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பார்த்தா இவன் அந்த சைக்கோ பைய தான் போல. உண்மையிலே நான் பயந்துட்டேன்டா, நீ அப்படியே ஷாது மாதிரியே ஆக்ட் பண்ணியே, நல்லா தேறிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் சூனியக்காரி வீட்டுக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த ஷூ அங்கே தான் இருக்குது. நல்ல வேளை அந்த ஷூ யாரும் பார்க்கல. ஆனால் ஷாத் எங்க, அவனை வீட்லேயும் நான் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஷாத் வந்து அந்த பார்ட்டிக்குமே வந்துட்டான். அங்கே வந்து பார்த்தா அந்த நூர்ஜஹானோ இப்போ அவளோட ஒரிஜினல் கெட்டப்பில் அந்த சைக்கோ பைய கூட கைகோர்த்தபடி வந்துட்டு இருக்கா. இதை இவனும் பார்த்துட்டு யாரும் நம்மளை அடையாளம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு தான் நிற்கிறாங்க. அதில் ஒரு மாஸ்க் எடுத்து இவனும் மாட்டிக்கிறான். இந்த பக்கம் சூனியக்காரியும் ஜனத் கிட்ட வந்து ஷாத் எங்கே போனார் அப்படின்னு கேட்டா, தெரியல அவர் வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி எப்போ வீட்டுக்கு வராருன்னு கால் பண்ணி கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் இங்கே கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம ஷாது வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த சைக்கோ பையில பார்த்துட்டு இருக்கான். அவன் என்னடானா ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கான். அந்த நூர்ஜஹான் கூட வந்தது யாரு அப்படிங்கிறது இவனுக்கு தெரியல. அது இவனை மாதிரியே இருக்கிற ஒருத்தவன் அப்படிங்கிறதுலாம் இவனுக்கு தெரியல. தூரத்துலேருந்து அவனை பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட கடலை போட்டா அந்த பொண்ணும் மாஸ்க்கை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுது. நீ இன்னைக்கு நைட்டு என் கூட இருப்பேன்னு சொல்லு, நானும் அந்த முகத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுச்சு போல. அதுக்கப்புறம் இவனும் அந்த மாஸ்க்கை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறான். இவனும் அவளோட பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக அவன் மாஸ்க்கை திறப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே அவன் ஓப்பன் பண்ண போகிற நேரமாக பார்த்து ஃபோன் கால் வந்துடுது. இவனுக்கு கால் பண்ணுறது நம்ம ஜன்னத் தான். ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் இந்த பெல்லுக்கும் கேட்டதுனால மாஸ்க் ஓப்பன் பண்ண போனான்ல, திரும்ப வந்து அவனோட முகத்தை மூடிக்கிறான். மிஸ்டர் ஃபோன் அடிக்குதுல, அட்டன் பண்ணி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான். அந்த கேப்பில் இவனும் அந்த பொண்ணுக்கு முகத்தை ஓப்பன் பண்ணி காட்டிடுறான். நம்ம சனம் தான் கால் பண்ணி எங்கே இருக்கீங்க ஷாதுன்னு கேட்டால், நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே இருக்கேன் எம்ஜி கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஃபோன் அவன் கட் பண்ணவே இல்லை போல். மியூசிக் சவுண்டு தான் கேட்குது. எங்கே இருக்காருன்னு தெரியல, ஏதோ சத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவளும் அந்த ஃபோனை பிடுங்கி காதில் வச்சு பார்க்குறா. மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்க சத்தம் கேட்குது. அப்படின்னா அந்த நூர்ஜஹான் வீட்டுக்கு தான் போயிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ உடனே ஓடிக்கிட்டு இருக்கா நூர்ஜஹான் வீட்டுக்கு. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஆஹில் வந்து நாசியாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் காரில். உடனே லத்தீஃப் கிட்ட கேட்குறா, எங்கே இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு.
நாசியா வந்து மாமியார் வீட்டில் நீங்கள் வந்தா இல்லையா, ஸோ அதனால அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் ஆகில் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்போ இவனும் அந்த பார்ட்டிக்கு போகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்த கால் பண்ணி உடனே நூர்ஜஹான் கிட்டயுமே சொல்லிடுறா. ஷாத் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், ஷாத் இங்கே தானே இருக்கான், இது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா, அட உண்மையான ஷாத் அங்கே தான் இருக்கான், நான் உருவாக்குன டூப்ளிகேட்டை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கோ பயங்கரமான ஷாக்காக இருக்குது. பார்த்தா நம்ம ஷாதுமே பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான், அது தெரியாமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஆகிலுமே அங்கே தான் வந்துட்டு இருக்காரு, ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. பார்த்தா நம்ம ஷாது கன்னை வச்சு மேலே ஷூட் பண்ணிடுறான். திரும்பி பார்த்தா இங்கே உண்மையான ஷாது நிற்கிறத பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அவனும் கன் பாயிண்டில் அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு யுவர் அண்டர் அரெஸ்ட், உன்னோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அப்போ இவளும் பின்னாடி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஆகிலுமே கீழே வந்துட்டு இருக்கிறது தெரியுது. அதை பார்த்துட்டு இவளும் கொஞ்சமும் பயப்படாமல் ஆகிலும் இங்கே தான் வந்துட்டு இருக்கான். அதாவது சனமுக்கு பிடிச்ச 2 பேரும் இப்போ ஒரே இடத்துக்கு வந்திருக்கீங்க, ஆனால் இங்கேருந்து உசுரோட போக மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவங்ககிட்ட பேச்சு கொடுத்த கேப்பில் அவன் கையில் இருக்கிற கன்னை வந்து கீழே தட்டி விட்டுறா. திரும்பி பார்த்தா இந்த பக்கம் அந்த சைக்கோப்பை வந்துட்டு இருக்கான். அவனுக்கும் இவனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதில் கன்னு கீழே விழுந்துருச்சு. அதை இந்த சைக்கோப்பை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கான். கொஞ்சமே யோசிக்காமல் நம்ம ஷாதை வந்து ஷூட் பண்ணிடுறான். அப்போ கரெக்டாக அந்த எம்ஜே வந்துட்டு புல்லட்டை அவன் நெஞ்சில் வாங்கிக்கிறான். அதாவது எம்ஜே இப்போ செத்து போயிட்டான், இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா. ஸோ அதனால அந்த துக்கத்தில் அவன் அழுதுட்டு இருக்கும் போது இந்த நூர்ஜஹானோ மறுபடியும் கண்ணை காமிச்சிட்டு இருக்கா. ஆனால் இப்போ வந்து அவளோட கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த கிளவி கெட்டப்பில் நின்றுட்டு இருக்கா. சரி சுட்டா சுட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை நெஞ்சு நிமித்தி காமிச்சிட்டு இருந்தா, அவன் என்னடா டக்குன்னு கண்ணை அந்த பக்கமாக திருப்பிட்டு இருக்கா. அந்த பக்கம் யார் வரான்னு பார்த்தா நம்ம ஆகில் தான் வந்துட்டு இருக்கான். இப்போ நீங்க இருந்து மட்டும் போகலை அப்படின்னா அப்புறம் நான் ஆகில சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணாலே மிரட்டிட்டு இருக்கா. உடனே இவனும் ஆகிலோட உயிரை காப்பாத்துறதுக்காக வேற வழியே இல்லாமல் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஆகில் வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த எம்ஜே வந்து இங்கே செத்து கிடக்கிறது தெரியுது. இவன் ஷாதோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எம்ஜே வாச்சே, இவனுக்கு என்ன ஆச்சு, இவனை யாரும் கொலை பண்ணுது அப்படின்னு கேட்டா, என்ன யாரோ கொலை பண்ண போறதாக இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாதும் எம்ஜேவும் இங்கே வந்தாங்க. அப்போ என்ன காப்பாற்ற போய் இவர் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அப்பவும் கேட்குறான், உங்களை யாரு கொலை பண்ண நினைக்கிறது அப்படின்னு கேட்டா, என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆகில், நான் இந்த ஊரோட மேயரு, அப்படி இருக்கும்போது என்ன கொலை பண்றதுக்கு எத்தனையோ எதிரிங்க இருக்காங்க, நான் நிறைய டெரரிஸ்டோட அட்டாக்கெல்லாம் தடுத்துருக்கேன், அதில் யாராவது ஒரு ஆளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்போனா நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, கிளம்பி பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டா, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பாட்டிக்கு வந்து எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு தம்பி கூட அப்புறமா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. பார்த்தா நம்ம ஆகில் அந்த இன்ஜெக்ஷனை வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அதுவும் ஷாதை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப முக்கியமான இன்ஜெக்ஷன், அது தெரியாமல் அதை வாங்கி இந்த ஷாது கையிலே ஒப்படைச்சிட்டு டாக்டர் கிட்ட நன்றியெல்லாம் சொல்லிட்டே இருக்கான். இன்னைக்கு நீங்கள் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, நீங்கள் செஞ்ச உதவினால என்னோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு டாக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷாதுக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கான். நீங்கள் எல்லாமே இது எதுவுமே நடந்திருக்காது ஷாத், இன்னைக்கு உங்களால் தான் சனம் எனக்கு கிடைக்க போறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஆகிலோட வீட்டில் இங்கேயும் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா ஒரு பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பேரையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ட்ராமாவில். அந்த ட்ராமா தமிழ்லையுமே ஓடிச்சு. அந்த ட்ராமா பேர் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சனமோ ஷாதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவர் அப்படி எங்கே தான் போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஷாதுமே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டான். வந்து வீட்டுக்குள்ளே போக போனா அப்போ இந்த நூர்ஜஹானோ திரும்ப கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு கன் பாயிண்டில் வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கா. என்ன அவசரம், இப்போ உடனடியாக வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தம்பியும் அக்காவும் வந்துட்டு அவன் அப்படியே கன் பாயிண்டில் பிடிச்சி வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்போ தான் நம்ம ஷாது, அதாவது டூப்ளிகேட் ஷாதும் ஆகிலும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சனமுக்கும் ஒரு ஃபீல் ஆகுது, புருஷங்காரன் வீட்டுக்கு வந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஆகில் தான் முன்னாடி வரான். பின்னாடியே அந்த ஷாது, அதாவது டூப்ளிகேட் ஷாதுமே வரான். ஆனால் இவரோட கண்ணு ஃபுல்லாகவே ஆகிலை நோக்கி தான் இருக்குது, ஆகிலே தான் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போவும் நம்ம ஆகில் சொல்கிறான், இந்த இன்ஜெக்ஷனை இன்றைக்கே போட்டுருவோமா அப்படின்னு கேட்டால், இல்லை பாட்டிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கிளம்பி போகட்டும், அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சைக்கோபாய் தான் இன்னுமே அந்த கையில் வந்து இன்ஜெக்ஷனை வச்சிருக்கான் போல். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஒரிஜினல் ஷாதை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, டக்குன்னு அவனும் அந்த நூர்ஜஹான் கையில் வச்சிருந்த கன்னை தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் நடுவில் மாற்றி மாற்றி சண்டை நடந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு தம்பிக்காரனை அடிச்சு போட்டுறான், அதுக்கப்புறம் இந்த நூர்ஜஹானையுமே அடிச்சு போட்டுறான். பயங்கரமாக கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஏன்னா தன்னோட மொத்த குடும்பத்தையுமே கொண்ட கொலகாரியே இவ தானே. ஸோ அதனால அப்படியே கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவள் மயங்கின அவளை அப்படியே கீழே தூக்கி போட்டுவிட்டு இவனுமே வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல தான் அந்த சைக்கோ போய் நின்றுட்டு இருக்கான். அது தெரியாமல் இந்த வந்த பக்கமாக போனவன் திரும்ப இந்த பக்கமாக வந்து இவன் அந்த சசி கபூர் கூட இருந்தவனாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவனும் சிரிச்சுக்கிட்டு வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான். இவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம சனமோ அங்கதான் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. எனக்கு என்ன ஆச்சு, நான் எதுக்காக திரும்ப திரும்ப ஆகில பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். என் கண்ணு ஷாது தான் தேடிச்சு, ஆனா கண்ணு முன்னாடி ஷாது வந்து நிற்கும் போது நான் ஆகிலேயே பாக்குறேனே, நான் பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு அந்த பக்கமா பாக்குறா.
அந்த டூப்ளிகேட் ஷாது அந்த பக்கமாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறா. அதுவும் அவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிட்டு திரும்ப பார்க்குறா. பின்னாடியே ஒரிஜினல் ஷாதும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படி சாத்தியம்? 2 ஷாதா, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருந்தா, அந்த பக்கம் அவனுமே ரூமுக்குள்ளே வந்துட்டான் போல. பின்னாடியே நம்ம ஷாதும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் அவனும் வந்து பார்த்துட்டு ஆடி போயிடுறான். ஏன்னா இப்போ அவனோட டூப்ளிகேட்டை நேரடியாக பார்த்துட்டான். பார்க்கறதுக்கு அப்படியே நம்மள மாதிரியே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு யார் ராணி அப்படின்னு கேட்டுட்டு 2 பேருமே நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பயிலும் இவனை பார்த்துட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வரப்போகிற பாட்டில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்க போகுது. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.